ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மியாசிஸ் இஸ் த மெக்கானிசம் பை விச் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குரோமோசோம் நம்பர் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ் இஸ் அச்சீவ்ட் அக்ராஸ் த ஜென்ரேஷன் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் இந்த மியாசிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ராசஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கொண்டு போகிறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கன்வர்ஷனாக ஸ்பெசிஃபிக் குரோமோசோம் நம்பர் இப்போ 46 இருக்குதுன்னா அது அப்படியே 23 அப்படின்னு கொண்டு வரதுக்கான இந்த ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ். நீங்கள் அடுத்து ஹியூமனாகவே இருக்கணும், ஒரு டைனோசர்னா டைனோசராகவே இருக்கணும், ஒரு யானைக்குட்டினா யானைக்குட்டியாகவே இருக்கணும். அந்த மாதிரி எந்த உயிரினமாக இருக்கணுமோ அந்த ஸ்பெசிஃபிக் குரோமோசோம் நம்பர் அப்படியே ரீட்டைன் பண்ணி எப்படி ஒருத்தர் உருவாகணுமோ அதுக்கான வேலைவாடுகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறது தான் இந்த மியாசிஸோட வேலை. இதுக்குன்னு இவர் வந்து மாமான்னு நினைக்கக்கூடாது. இவர் வந்து நம்ம மியாக்கா அவங்க கிட்ட போனோம். நம்ம வந்து மியா சிஸ்டர், மியா அக்கா. ஓகே, மியாசிஸ், மியா அக்கா. ஓகே, even though the process paradoxically results in the reduction of chromosomes number by half, it also increases the genetic variability in the population of organisms from one generation to the next. Variations are important for the process of evolution. இப்போ ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இவங்க சம்பவக்கார ஒரு வேலை பண்ணுறான் பார்த்தீங்களா. இந்த உங்ககிட்ட இருந்து பாதி என்கிட்ட இருந்து மீதி நீ வந்து ஆளாளுக்கு பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவபிள் டாக்ஸ் கொடுத்து நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார் அப்படின்ற மாதிரி பேசியே வந்து இவனை கரெக்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணுறப்போ வந்து அந்த டோலியை வந்து நம்பி நான் வாழைப்பழம் மாதிரி பேசினா சார் இப்போ இப்படி போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இந்த ஒரு ரீகாம்பினேஷன்லாம் நடந்து அவங்களோட கேரக்டர் மாதிரி உங்களோட கேரக்டர் கொஞ்சம் மிங்கிள் ஆகி உங்களை விட்டும் போக முடியாமல் அவங்கள வச்சுக்கிட்டே இருக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு நீ சொல்வதில் முன்பே போக்கார மாதிரி உங்களோட அடுத்த ஜென்ரேஷனில் போய் உட்காந்துக்கும். நீ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டும், உங்கள் 2 பேர்த்தோட மிங்கிளாக இருக்கட்டும், எல்லா வேலையும் பார்த்து பெற்று போட்டு அந்த குட்டி பாப்பா எல்லாம் என்ன பாவம் மனுஷனே தெரியாத மாதிரி உங்ககிட்ட இருந்து தேவையான அளவு இங்கிட்ட இருந்து தேவையான அளவுன்னு இந்த 2 மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது ப்ராடக்டாக உருவாகுது பார்த்தியா, 2 சேர்ந்த கலவையாக இருக்குது பார்த்தியா. அந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த மியாசிஸ் வந்து செயல்படுது. சிம்பிளாக சொன்னால் இந்த வேரியேஷன்ஸ், இந்த கேரக்டர் எல்லாத்தையும் ஹெரிடிட்டியாக கொண்டு போகிறதுக்கும் சரி, அவனோட டிஎன்ஏ அதாவது நீ ஹியூமனாக இருக்கணுன்ற அந்த கேரக்டரைசேஷனை பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்த மியாசிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்படியே சம்மரியில் கொடுத்துருக்க அப்படியே ஒரு டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். இப்போ சொல்லி இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, அதை மட்டும் பார்த்துக்கோ. ஓகே ஃபைன், நம்ம சம்மரோட இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஓகே கைஸ், லவ் யூ, டாடா.